சிம்மம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நம்பிக்கை உடைந்து போன ஒரு தருணங்கள் இன்னும் இருந்து கொண்டு அது கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எப்படி ஏற்பட்டது, இது எப்படி சாத்தியம் என்றெல்லாம் நீங்கள் மனதிற்குள் எண்ணிய ஒரு காலங்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். உடைக்கக்கூடிய கண்ணாடியை மீண்டும் ஒட்டு வைக்க முடியும். ஆனால் சில உறவுகளோ அல்லது நம்பி பழகிய நண்பர்களோ ஏன் நம்முடைய குழந்தைகளோ பெற்றோர்களோ நம்ம சொல்லக்கூடிய பேச்சை கேட்காமல் இந்த ஒரு வழியில் தான் போவேன் என்று தவறான ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து கொண்டால் அதில் பிரச்சனைகள் தான் ஏற்படும். இப்பொழுது அப்படித்தான் உங்களுக்கும் சரி, அவர்கள் எடுத்த ஒரு தவறான முடிவால் அவங்களுடைய குடும்பம் மட்டும் பாதிக்கப்படாமல் உங்களுடைய குடும்பத்தையும் தேவையில்லாத ஒரு கஷ்டத்திலும் இழுத்து வைத்திருப்பார்கள். அது பண கஷ்டமாக இருக்கலாம் அல்லது நம்பிக்கைக்கான ஒரு கஷ்டங்களாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த கஷ்டங்கள் ஏற்படும், அவர்கள் என்னை இழுத்து விடுவார்கள் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீர்கள். இப்பொழுது அப்படிப்பட்ட நிகழ்வுகள் தான் உங்களுடைய மனதிற்குள் ஏற்பட்டு அது இன்னும் கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் உடைந்த நம்பிக்கையை மீண்டும் பழையபடி மாற்றுவது என்பது மிக கடினமான ஒன்று. ஒரு நம்பிக்கை உடைந்து போய்விட்டால் அந்த ஒரு நம்பிக்கை உடைய மனிதர்கள் மீண்டும் நம்மை தேடி வரும் பொழுது மீண்டும் அவர்கள் நமக்கு எந்த விதமான ஒரு துரோகத்தையும் செய்ய மாட்டார்கள், எந்த விதமான ஒரு ஏமாற்றத்தையும் கொடுக்க மாட்டார்கள் என்பதற்கு எந்த விதமான ஒரு சாத்தியங்களும் கிடையாது. எனவே முடிந்த அளவுக்கு எந்தெந்த நபர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த ஒரு நாளில் கொஞ்சம் நீங்கள் புரிந்து வைத்துக் கொண்டு நடந்தால் மட்டுமே தான் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் உயிராக நம்பிய ஒருவரின் செயல் உங்களை ஆழமாகவே காயப்படுத்தி போட்டிருக்கலாம். அந்த நாளுக்கு பிறகுதான் நீங்கள் உங்களையே மாற்றியிருப்பீர்கள். இனிமேல் நம்ம அனைவரையும் நம்பி எல்லா விதமான செயல்களையும் செய்தால் அதில் நமக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாமல் போய்விடும் என்று நீங்கள் மனதிற்குள் எத்தனையோ விதமான எண்ணங்களை இந்த ஒரு காலகட்டத்தில் கூட நீங்கள் வளர்த்து வைத்திருக்கலாம். எல்லோரையும் எளிதாக நம்பக்கூடிய பழக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது குறைந்திருக்கலாம். உங்களுடைய மனதை யாரிடமும் முழுமையாக திறக்காமல் இருக்க கற்றுக்கொண்ட ஒரு மனிதர்களும் நீங்களாகவே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீர்கள். ஆனால் இந்த அனுபவங்கள் எல்லாருடைய வாழ்க்கைக்குள்ளேயும் பொருந்தாது. ஆனால் சில சிம்மம் ராசிக்காரங்கள் நம்பிக்கை துரோகத்தை ஆழமாகவே நீங்கள் அனுபவித்திருக்கலாம். அதுவும் உங்களுக்கு நெருங்கிய உறவுகளிடம் இருந்து மட்டுமே தான் நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள். தூரமாக இருக்கக்கூடிய உறவுகள் கூட நன்மைகளைத்தான் தேடி கொடுக்கிறார்கள். ஆனால் கூடவே இருக்கக்கூடிய உறவுகள் மட்டுமே தான் பிரச்சனைகளையும் தேவையில்லாத ஒரு கஷ்டத்தையும் தேடி கொடுக்கிறார்கள் என்பதை நீங்கள் உணர்ந்த தருணங்கள் இன்னும் அதிகமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அதே போல வெற்றியை தடுக்க முயற்சி செய்த சில எதிரிகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது உருவாகி இருக்கலாம் அல்லது இருந்து கொண்டுமேவும் இருப்பார்கள். 6ஆம் வீடான சத்ருஸ்தானம் வலுப்பெற்று லக்னாதிபதி சூரியன் பலவீனமடையும் பொழுது உங்களுடைய வெற்றியை தடுத்து நிறுத்த எதிரிகள் விஸ்வரூபங்கள் எடுத்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் பிரச்சனைகளை தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருப்பார்கள். நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெற்றுவிடக்கூடாது என்பதற்காகவே உங்களின் தொழில் எதிரிகளும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சக ஊழியர்களும் சதி திட்டங்களை தீட்டிக் கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டும் இருக்கலாம். நீங்கள் நேர்மையாக உழைத்து ஒரு இலக்கை எட்டும் பொழுதெல்லாம் கடைசி நேரத்தில் அதை தட்டி பறிக்க அல்லது அந்த வெற்றியை முடக்குவதற்கு பின்னால் இருந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள காய்களை நகர்த்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் இருப்பார்கள். ஆனால் அந்த நபர்கள் யார் என்று இறுதியில் நீங்கள் பார்க்கும் பொழுது தான் தெரியும். உங்கள் கூடவே இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய எல்லா விதமான பிளான்களையும் அவர்களிடம் நீங்கள் கூறியிருக்கலாம். அவர்கள் எல்லாத்தையும் கேட்டு அதை எப்படி தடுத்து நிறுத்தலாம், நீங்கள் வெற்றி பெறுவதற்குள் உங்களுக்குள்ள எப்படி பிரச்சனைகளை தேடி கொடுக்கலாம் என்று அவர்கள் இன்னும் தேவையில்லாத ஒரு தீமையான செயல்களை உங்களுக்கு எதிராக செய்து கொண்டுமே தான் இருப்பார்கள். இப்படிப்பட்ட சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே நடந்திருக்கலாம். உங்களுக்கு நேராக மோத துணிவில்லாத அந்த கோழை மனிதர்கள் மறைமுகமான சதி செய்தி உங்களின் உழைப்பை வீணடிக்க முயன்ற ஒரு தருணங்கள் நிச்சயமாக இருக்கும். ஆனால் அந்த ஒரு நபர்கள் எப்பொழுது உங்களுக்கு மறைமுகமான ஒரு துரோகத்தை செய்கிறார்களோ அப்பொழுதே அந்த ஒரு நபர்கள் உங்களுக்கு எதிரிகள் இல்லை என்பதை நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் துரோகிகள். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும்.
வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் சிம்மம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. அதிலும் சிம்மம் ராசியில் பிறந்த மகம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு மதிப்புகள் இந்த ஒரு நாளில் தாமதமாகத்தான் கிடைக்கும். நீங்கள் எவ்வளவு நல்ல ஒரு வேலைக்கே சென்றாலும் ஆனால் உங்களுக்கு மதிப்பு என்பது உடனடியாக கிடைத்துவிடுமா என்று கேட்டால் நிச்சயமாக கிடைக்காது. மனதளவில் சில தயக்கங்கள் இந்த ஒரு நாளில் ஏற்பட்டது எல்லாம் இப்பொழுது தான் நீங்க ஆரம்பிக்கும். மனதளவில் தேவையில்லாத ஒரு கவலைகளையும் கஷ்டங்களையும் போட்டுக்கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது ஒரு தெளிவானது கிடைக்கப் போகிறது. கருத்துக்களுக்கு உண்டான மதிப்புகள் தாமதமாகத்தான் இந்த ஒரு நாளில் கிடைக்கும் என்பதை நீங்கள் இப்பொழுது கொஞ்சம் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரம் நிமித்தமான ஆலோசனைகள் கிடைத்து எதை எங்கு செய்ய வேண்டும், அதை எப்படி உருவாக்க வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்களும் ஏற்பட்டுவிடும். அணுகுமுறைகளில் சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களுக்குள்ள தேவைப்படும். அடுத்ததாக உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விவேகமான செயல்பாடுகள் உங்கள் மீதான மதிப்பினை இந்த ஒரு காலகட்டத்தில் உருவாக்கி கொடுக்கும். குழந்தைகளின் எண்ணங்களை புரிந்து கொண்டு நடந்தால் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் உங்களை பார்த்து சந்தோஷப்படுவார்கள். எனவே முடிந்த அளவுக்கு சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திர நபர்களும் இந்த ஒரு செயலை மட்டும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அதே போல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தொழிலில் இப்பொழுது ஒரு உயர்வானது கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் பிறந்துவிட்டது. ஜீவனஸ்தானமான 10ஆம் வீட்டில் இருந்த தடைகளும் மந்த நிலைகளும் நஷ்டங்களும் முற்றிலுமாகவே இப்பொழுது உங்களை விட்டு விலகப் போகிறது. இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதை மட்டுமே தான் தேடி கொடுக்க ஆரம்பிக்கும். நீங்கள் முடங்கி போய் கிடந்த காலங்கள் என்பது மாறி இனிமேல் உங்களுடைய தொழில் அல்லது வியாபாரங்கள் சூறாவளி வேகத்தில் வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய புதிய கிளைகளை தொடங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தொடங்கி கூட்டு வியாபாரத்தை விரிவுபடுத்துவது, புதிய நவீன தொழில்நுட்பங்களை உங்களுடைய வணிகத்துக்குள் புகுத்துவது போன்ற முயற்சிகள் யாவும் அமோக வெற்றியை தேடி கொடுத்து நீங்கள் கால் வைக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மைகள் என்பதை இந்த ஒரு காலகட்டங்கள் நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பல வருடங்களாக இழுப்பறியில் இருந்து வந்த பதவி உயர்வுகளும் சம்பள உயர்வுகளும் மேலதிகாரிகளின் பாராட்டுகளோடு தங்கும் தடையுமின்றி வந்து இப்பொழுது சேர்ந்துவிடும். சந்தையில் உங்களுடைய நிறுவனத்தின் நல்ல ஒரு பெயரும் லாபங்களும் பன்மடங்கு பெருகக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இப்பொழுது வந்துவிட்டது. அந்த காலகட்டத்தை மட்டும் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கும். உடல் நலத்தில் நீங்கள் நினைத்ததை விட நல்ல ஒரு புத்துணர்ச்சியானது கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய உடல் நலத்தையே நல்ல ஒரு நிலைமைகளுக்கு நிச்சயமாகவே கொண்டு போய் நிறுத்தும். அப்படிப்பட்ட நிகழ்வுகளும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே வந்துவிடும். இதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நபர்களுக்கும் எவ்வளவு பெரிய நோய் நொடிகள் இருந்தாலும் இப்பொழுது ஒரு முன்னேற்றம் என்பது நிச்சயமாக கிடைக்கும். 2இல் ஒரு முடிவு என்ன என்பதை இந்த ஒரு நாளில் நீங்கள் உடல் நலத்தில் அறிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதை நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் சிம்மம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. அதிலும் சிம்மம் ராசியில் பிறந்த மகம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு மதிப்புகள் இந்த ஒரு நாளில் தாமதமாகத்தான் கிடைக்கும். நீங்கள் எவ்வளவு நல்ல ஒரு வேலைக்கே சென்றாலும் ஆனால் உங்களுக்கு மதிப்பு என்பது உடனடியாக கிடைத்துவிடுமா என்று கேட்டால் நிச்சயமாக கிடைக்காது. மனதளவில் சில தயக்கங்கள் இந்த ஒரு நாளில் ஏற்பட்டது எல்லாம் இப்பொழுது தான் நீங்க ஆரம்பிக்கும். மனதளவில் தேவையில்லாத ஒரு கவலைகளையும் கஷ்டங்களையும் போட்டுக்கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது ஒரு தெளிவானது கிடைக்கப் போகிறது. கருத்துக்களுக்கு உண்டான மதிப்புகள் தாமதமாகத்தான் இந்த ஒரு நாளில் கிடைக்கும் என்பதை நீங்கள் இப்பொழுது கொஞ்சம் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரம் நிமித்தமான ஆலோசனைகள் கிடைத்து எதை எங்கு செய்ய வேண்டும், அதை எப்படி உருவாக்க வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்களும் ஏற்பட்டுவிடும். அணுகுமுறைகளில் சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களுக்குள்ள தேவைப்படும்.